கர்த்தர் நல்லவராமே. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? ஓகே. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஸோ அடிமைத்தனம் இருந்த எகிப்தில் இருக்கிறப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சாரு? கடவுள் வந்து கூட்டு போனார். அதுக்கு இடையில கடவுள் வந்து என்ன செஞ்சாரு? விசுவாச பயிற்சியை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். விசுவாச பயிற்சியை கடவுள் என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்தார். எல்லோரும் என்ன செய்யணும்? விசுவாசத்துல வாழணும். எல்லோரும் என்ன செய்யணும்? விசுவாச பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வந்து கடவுள் என்ன செஞ்சாரு? விரும்பினார். ஆனா அந்த விசுவாச பயிற்சியில இவங்க பாஸ் ஆனாங்களா, இல்ல ஃபெயில் ஆனாங்களா, அந்த கானான் தேசத்துக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு சில காரியங்கள் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, பாருங்க. எகிப்தில் வந்து அவங்க என்ன பெருசா என்ன சாப்பிட்டாங்க? ஏதோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இல்ல கிரில் சிக்கன் அது மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்க. கொமிட்டிக்காயும் வெள்ளைப்பூண்டும் அப்புறம் வெங்காயம் இதை வந்து சாப்பிட்டு இருந்தாங்க இல்ல? ஸோ நம்மளும் சாப்பிட்றோம்ல, வெங்காய பூண்டெல்லாம் சாப்பிட்றோம்ல. ஓகே, அதுதான் சாப்பிட்டு இருந்தாங்க. பெருசா வந்து அவங்க பெருசா சாப்பிட்டாங்க, பாலும் தேனும் சாப்பிட்டாங்கன்னு எதுவும் போடல. ஸோ அங்க இருக்கிறப்போ கொடுமை தாங்க முடியல. கடவுளை நோக்கி முறையிட்டாங்க. கடவுள் என்ன செஞ்சார்? இறக்கம் பாராட்டி, சரி வாங்கப்பா, உங்களுக்கு என்ன செய்ய போற? கானான் தேசத்தை என்ன செய்ய போற? கொடுக்க போற. ஏன்னா நான் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? வாக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால என்ன செய்ய போற? கானான் தேசத்துக்கு என்ன செய்ய போறேன்? உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செஞ்சாரு? ஜனங்கள் எல்லாத்தையும் மோசேங்கிற ஒரு தலைவன் மூலமாக ஜனங்கள் என்ன பண்ணாரு? வழி நடத்தி என்ன செஞ்சாரு? கொண்டு போனார். ஸோ அது கொண்டு போறப்ப நடந்த சம்பவத்தை என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். 1-2 மட்டும் என்ன செய்ய போறோம்? லைட்டா இன்னைக்கு பார்க்கலாம். ரைட். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராவது வாசிங்க. யாத்திராகமம் 15. அப்போ வாசிங்க. ம் 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 போதும். சோ இது வந்து அந்த பாட்டு எடுத்துடனே என்ன செய்யறாங்க? ஒரு 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 பிரச்சனைல, இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைல என்ன செஞ்ச மீண்டு வந்து எகிப்தியர்கள் என்ன ஆயிட்டாங்க? தண்ணீர் கடல் தண்ணி என்ன செஞ்சா அடிச்சுட்டு போயிருச்சு. எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்றினார், நான் அவரை உயர்த்துவேன், அவர் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. கடவுள் என்ன செய்யறாங்க? ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க? துதிக்கிறாங்க. கடவுள் என்ன செய்யறாங்க? போட்டுறாங்க. சரியா? சோ கடவுள் கிட்ட நெருங்கி வர மாதிரி இருக்கு. கடவுள் கிட்ட என்ன செய்யறாங்க? நெருங்கி வர மாதிரி இருக்கு. சோ இவங்க கடவுள் வந்து இந்த ஜனங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. கடவுள் வந்து இந்த ஜனங்களுக்கு அற்புதத்தை வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அதே அதிகாரம் 25 வாசிங்க. 25. ம் 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 மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஏன் அந்த தண்ணி குடிக்க முடியாம இருந்தது? கசப்பா இருந்தது. 23 வருஷம் வாசிங்க. என்னத்தை குடிப்போம்? பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? பாட்டு பாடி துரிச்சிட்டு வந்தாங்க. அடுத்து வந்தோடனே என்னாச்சு? உங்களுக்கு முறுமுறுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அதாவது அந்த அந்த ஒரு நிமிஷத்துல என்ன பண்றாங்க? கடவுளை செஞ்ச என்ன செய்யறாங்க? நன்மைகள் என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? கடவுள் நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாம் பாட்டெல்லாம் பாடின ஜனங்கள் இப்ப தண்ணி இல்ல, அந்த தண்ணி எடுத்து போய் குடிக்கிறாங்க. மாறா என்று பெயர் இடங்கள் சொல்லி அந்த அம்மா இங்க இருந்து பார்த்து கத்துச்சு போல் இருக்கு. சரியா? நகோமி இங்கிருந்து கத்திருக்கும் போல் இருக்கு. ரைட். கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாரு. கடவுள் இந்த இடத்துல என்ன பண்றாரு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ம் ம் ம்
அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீயும் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளுக்கு ஒன்றையும் வரப்பண்ணேன். நானே ஓகே போதும். சோ இந்த இடத்துல வந்து கடவுள் என்ன பண்ண டெஸ்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நான் டெஸ்ட் பண்ண போறேன் எல்லாத்தையும் டீட்டெயிலா என்ன பண்றாரு சொல்லிடுறாரு. சோ இந்த மக்கள் என்ன பண்றாங்க? கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டாங்க? உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு பார்த்து சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்கன்னு சொல்லுங்க. எக்காரணத்துக்கு என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்காதீங்க. பாருங்க, சில சூழ்நிலை வருது, இக்கட்டான சூழ்நிலை வருது, உடனே என்ன பண்றோம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு? இந்த கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா அப்படின்னு என்ன பண்றோம்? நம்ம சொல்றோம். அது ஏற்கனவே எவ்வளவோ அற்புதங்களும் அதிசயங்களும் என்ன பண்ணிருப்பாரு, செஞ்சிருப்பாரு. ஆனா நிறைய நேரத்துல என்ன பண்றோம்? நாம் என்ன செய்யறோம்? கடவுளை பார்த்து என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம். என்னாண்டு வரை இப்படி பண்ணிட்டீங்க? நேற்று அற்புதம் நடந்திருக்கும், ஆனா இன்னைக்கு நடக்கல அப்படின்னா உடனே என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. அப்போதான் என்ன பண்றாங்க? டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த டெஸ்ட்ல என்ன பண்றாங்க? சோதனை என்ன பண்றாங்க? ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல வந்து ஸ்ட்ராங்கா நின்று பாருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி பிரச்சனை மேல கண்ணு வைக்காம கர்த்தர் பேர்ல நீங்க கண்ணு வச்சு என்ன நடக்கும்? நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்கள் என்ன பண்ணுவார்? கடவுள் வந்து செய்வார். சரியா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. தண்ணி கசப்பா இருக்கு, அது சொல்யூஷன் பக்கத்திலேயே இருக்கு. ஒரு மரத்தை வெட்டு போட்டு சொன்னார், போட்டு உடனே நினைச்சது மதுரமாயிடுச்சோமா. அதே மாதிரி உங்க பிரச்சனை வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியலாங்க, அதுக்கு சொல்யூஷன் வந்து பக்கத்திலேயே இருக்கும். நிறைய நேரத்துல கண்ணுக்கு தெரிய மாட்டேது. நிறைய நேரத்துல கண்ணுக்கு தெரிய மாட்டேது. இது இப்படி ஒரு அம்மா வந்து கண்ணாடி தேடிட்டு இருந்துச்சாமா. கண்ணாடி வந்து தேடிட்டு இருந்துச்சாமா. வீடு ஃபுல்லா தேடுது. வீடு ஃபுல்லா என்ன பண்ணுது? தேடுது. அங்க தேடுது, இங்க தேடுது. போன் பண்ணி பசங்களுக்கு எல்லாம் எங்க கண்ணாடி பாத்தியா, கண்ணாடி பாத்தியா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்குதாமா. பேத்தி வந்து என்ன பாட்டியை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கண்ணாடி இங்க வச்சுன்னு தெரியல, 2 நாள் நான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாமா. உடனே அப்ப அந்த பேத்தி சொல்லிச்சம்மா, தலைக்கு மேல என்னன்னு பாருங்க, தலைக்கு மேல என்னன்னு பாரு அப்படின்னு. தலைக்கு மேல பார்த்தா கண்ணாடி மேல தூக்கி வச்சிருக்காங்களாமா. சோ நிறைய நேரத்துல இப்படிதான் நிறைய என்ன செய்யணும், பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்றோம்? சொல்யூஷன் வந்து பக்கத்திலேயே இருக்கும், ஆனா நிறைய நேரத்துல என்ன பண்றோம்? தெரிய மாட்டேது நமக்கு. சோ அந்த நேரத்துல எல்லாத்துக்கும் வேலை அதப்ப எரிச்சலா இருக்கும். எங்கதான் ஒரு இடத்துல வச்சது இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க? டென்ஷன் ஆயிருப்பாங்க. சோ அது மாதிரிதான் இந்த ஜனங்கள் கூட என்ன பண்றாங்க? சொல்யூஷன் பக்கத்திலேயே இருக்கு, கத்தர்கிட்ட என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. பாருங்க அடுத்தது. சரி, இப்படி பண்ணாங்கல்ல, கடவுளை வந்து அடுத்தது வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்க பாருங்க. 27 வாசிங்க. 15-27. ஏலிமுக்கு என்ன தெரியுமா? அது நல்ல ஒரு இடம், சூப்பரான இடம். ஒரு பிக்னிக் போற அனுபவம். ஒரு பிக்னிக் போய் உட்காந்து எப்படி சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி என்ன பண்றாங்க இந்த ஜனங்க? என்ன பண்றாங்க? நீரோட்டு பக்கத்துல உட்காந்து பேரிச்சம்பழத்துல எடுத்து சாப்பிட்டு ஜாலியா என்ன பண்றாங்க? ஒரு பிக்னிக் அனுபவத்தை வந்து இவங்க என்ன செய்யறாங்க? கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்படிதானே? ஒரு பிக்னிக் அனுபவத்தை என்ன பண்ணிருக்காங்க? கடவுள் என்ன பண்றாங்க? கொடுத்து ஜாலியா என்ன பண்ண இருக்க சொல்லி கடவுள் இதெல்லாம் கொடுத்தா, கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்க? ஒரு 45 நாள் கழிச்சு என்ன பண்ண மறுபடியும் என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. ஏற்கனவே பார்வோன் சேனைகள் என்ன பண்ணாரு? கடல்ல அழிச்சு என்ன பண்ணாரு? ஒண்ணுல மாக்கினார் கர்த்தரு. அதுக்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடினாங்க. தண்ணி கசப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணாரு? இப்ப அந்த மரத்தை வெட்டி போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி வந்து நல்ல தண்ணியா மாறிடுச்சு. சரி, பாவ மக்கள் ரொம்ப களைப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போய் என்ன வருது? ஏலிமுக்கு அங்க போய் கூட்டு போயிட்டு, நீ என்ன பண்ணு? நீ நல்லா சாப்பிடு, பேரிச்சம்பழத்தை பிடிக்க என்ன பண்ணு? நல்லா சாப்பிடு, அப்புறம் நீரோட்டெல்லாம் இருக்கு, தண்ணி நல்லா குளிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்ச நாள்ல வந்து அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்ல, அங்கேயே டேரா போட்டு இருக்க முடியாதுல்ல. என்ன பண்றாங்க? கூட்டு போறாங்க. 1-16 வாசிங்க. புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவிலே இருக்கிற சீன்
சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். ம் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, ம் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் நன்றிலே உட்கார்ந்து ம். அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, இவங்க ஒரு அங்க எகிப்துல வந்து அண்டா பக்கத்துல சட்டி பக்கத்துல என்ன பண்ணி உட்கார்ந்து இருந்தாருங்க. எங்க எகிப்துல அங்க வந்து கரிசோறு ஆக்கி சாப்பிட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. சோ அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அங்க உட்காந்துட்டு இருந்த ஆட்கள் இப்ப வனாந்தரத்துல விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நான் தான் உனக்கு சோர்ஸ், நான் தான் உனக்கு வழி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வேணுக்குன்னு என்ன பண்றாரு, வனாந்தரத்துல என்ன பண்றாரு, கூட்டு வர்றாரு. அதாவது நகரத்து வழியா கூட்டு வரல, வனாந்தரத்து வழியா ஏன் கூட்டு வர்றாருன்னா, அப்ப அங்கதான் ஒரு கடை இருக்காது, எந்த எதுவுமே என்ன செய்ய முடியாது, ஷாப்பிங் பண்ண முடியாது, அந்த இடத்துல எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வேணுமெனோ ஸ்பெசிபிக்கா என்ன பண்ண வனாந்தரத்துல என்ன பண்ண கடவுள் கூட்டு வர்றாரு. அப்போதான் என்ன விசுவாசங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்னு சொல்லி கூட்டு வர்றாரு. அப்போ இவங்க என்ன பண்ணணும், யாரை நம்பணும், கடவுளை நம்பணும். கடவுள் தான் இவங்க என்ன செய்ய நம்பிக்கை இருக்கணும். எகிப்தியர் என்ன செய்ய ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண காலி பண்ண ஆண்டவர், மாறாவன் தண்ணியை வந்து என்ன செய்ய மதுரமா ஆக்கின தேவனு, அப்புறம் அந்த ஊர்ல போய் பேரிச்சம்பழத்தில கொடுத்து ஊற்று தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து என்ஜாய் பண்ணப்பா சொன்ன தேவன் இப்போ இது செய்ய மாட்டாரா, அடுத்த வேலை சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? உடனே என்ன பண்றாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நினைக்கிறாங்க, இன்னும் வண்ணாந்தரத்துல எங்க போறது சோறுக்கு, வண்ணாந்தரத்துல என்ன பண்றது, சுகியா இருக்கு, இல்ல ஜொமாட்டோ இருக்கா ஆர்டர் போட்டு சாப்பிட்றதுக்கு, வண்ணாந்தரத்துல எங்க போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை மாத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க பாருங்க இந்த ஜனங்கள். கடவுளை நம்பல, கொஞ்ச நேரம் என்ன பண்ண கடவுளை நம்பிட்டு இருந்தாங்க. அற்புதம் நடந்த உடனே அந்த நேரத்துக்கு நம்புறாங்க, ஓ பாட்டு பாடுறது, கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய மறந்துடுது. சோ கடவுள் என்ன பண்றாங்க, சோதித்தாருன்னு இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம், நிறைய நேரத்துல வந்து வனாந்தரமான என் வாழ்க்கை இருக்கு, எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லா திசையிலும் நமக்கு வந்து ஒன்னில்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து 1000 வழி என்ன செய்ய திறக்க முடியும். ஆமென். வனாந்தரமான உங்க வாழ்க்கை இருக்கலாம், எனக்கு பல வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். வனாந்தரத்துல எங்கெங்க பிஸ்கட் வாங்க முடியும், பால் வாங்க முடியும், அது ஒரே ஒரு சோர்ஸ் கர்த்தர் தான். ஸோ நம்மளுக்கு அதே ஒரே ஒரு சோர்ஸ் கர்த்தர் தான். ஸோ அவர் நம்பினா அவர் வந்து என்ன செய்ய முடியும், 1000 வழிகள் உண்டாக்க முடியும், 1000 வழிகள் என்ன செய்ய முடியும், உண்டாக்க முடியுங்க. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அதுக்கப்புறம் தான் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். டெஸ்ட் பண்றாரு. சும்மா டெஸ்ட் வைக்கிறதுக்கு அவரு தானா அதாவது சொல்லாம டெஸ்ட் வைக்கல, சொல்லிதான் டெஸ்ட் பண்றாரு. நான் வந்து சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்படியே சொல்லிதான் என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. உடனே என்ன பண்ணாரு, கடவுள் என்ன செஞ்சாரு, எனக்கு பசிதானே, சாப்பாடு தான் வேணும், நான் தரேன். வனாந்தரத்துல எங்க நீங்க இங்கே என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, ஆனா நான் என்ன நம்பினேன், நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, மன்னாவை என்ன பண்ணாரு, மக்கள் கொடுத்தாரு. 7ஆம் வசனம் வாசிங்க, 16:7. விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் சதா காலம் என்ன பண்ணிருக்காங்க, முறுமுறுத்துட்டே இருந்திருக்காங்க. சதா காலம் என்ன பண்ணிருக்காங்க, கடவுளோட அற்புதத்தை என்ன செஞ்சிருக்காங்க, அஷ்டம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. இதே பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு வீட்டுல. அப்ப கர்த்தரோட அற்புதத்தை எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனைகளே பேசிட்டு இருந்தா கர்த்தரோட அற்புதத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. முறுமுறுக்கிறதெல்லாம் விட்டுட்டு கடவுள் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே எவ்வளவு நன்மைகள் செய்தார், எவ்வளவு அற்புதங்கள் செய்தார், அதை யோசிச்சு அதை தியானிக்கிறப்போ விசுவாசம் வளரும். இல்லைன்னா வளராது. முறுமுறுத்துட்டு இருந்தா வளராதுங்க. ஏற்கனவே கடவுள் உங்க வாழ்க்கையில் நன்மை செஞ்சிருப்பார். இது வந்து தாவீது வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுவான். தாவீது நல்லா என்ன பண்ணுவான், நான் கரடியை கொன்ன, சிங்கத்தை கொன்ன, அது செஞ்ச, இது செஞ்ச, கடவுள் எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அதை தியானிச்சு அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவான், பெருக்குவான். நாமளும் என்ன பண்ணணும், அதுதான் என்ன பண்ணணும்,
செய்யணும். பாருங்க, அதுக்கப்புறம் 13 வாசிங்க. சாயங்காலத்தில் கடைகள் வந்து காடைகள் பாளையத்தை மூடிக்கொண்டது. பாருங்க, காடைகள் வந்து மூடிக்கொண்டதாமா. இதே காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்தது. கறி கேட்டானுங்களா? கறி கேட்டாங்கல்ல, வீட்டுக்கு முன்னாடி வந்து கிடக்குது. கறி கேட்டதை பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து கிடக்குது. கடவுள் அற்புதம் செஞ்சிருக்காரு. சாப்பாடு அழைஞ்சிட்டு இருந்தாங்க. கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்காம முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடவுள் என்ன செஞ்சாரு? நீ முறுமுறுக்காத, உனக்கு நான் என்ன செய்ய போறேன், தரப்போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு பாருங்க. பெய்திருந்த பனி நீங்கிய பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் குளிர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி கொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்மாக்களின் விளக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக கலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். ஓகே, என்ன சொல்றாரு இந்த இடத்துல? கர்த்தர் என்ன சொல்றாரு? இது வந்து என்னது? வானத்தில் இறங்கிய அப்பம். நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். உன் குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு என்ன பண்ணு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நீ சாப்பிட்ற அளவுக்கு திருப்தி என்ன பண்ணு, எடுத்துக்கோ. நீ கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி, நிறைய சாப்பிட்டாலும் உனக்கு எவ்வளவு வேணா எடுத்துக்கோ. ஆனா நீ இதுல ஒரே ஒரு கண்டிஷன், சேர்த்து வைக்க கூடாது. அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்க கூடாது. சேர்த்து வச்சு மீதி இருக்கக்கூடாது. அடுத்த நாளைக்கு காலையில் என்ன செய்யக்கூடாது, மீறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்ணான்னு கூட சொல்லாரு. இதுல இருந்து பாருங்க, வாசிங்க. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அது விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார். செகண்ட் டைம் இந்த இடத்துல இந்த அதிகாரத்திலேயே மறுபடியும் என்ன பண்றாங்க, கர்த்தர் என்ன பண்றாங்க, சோதிக்கிறாங்க. அப்ப இது செய்யாத, சாப்பிட்டு முடிச்சிரு, மிச்சம் வைக்காத, வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ, அதிகமா எடுக்காத அப்படின்னு சொல்லி சொன்னா, எடுத்து ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்து வச்சு அடுத்த நாள் பாக்குறப்ப என்னாச்சு. அப்போ இவங்க நம்பிக்கை வந்து கடவுள் மேல இல்ல. ஒருவேளை கடவுள் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, நாளைக்கு யாருக்கு தெரியும், நாளைக்கு அப்பா மண்ணா வரும்னு, அதனால கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சு என்ன நடந்தது, என்ன நடந்தது, பூச்சி பிடிச்சு நாத்து முடிஞ்சது. ஆனா இதே மண்ணாவை வந்து நீங்க 6ஆம் நாள் எடுத்து வச்சீங்கன்னா 2 நாளைக்கு தாங்கும். 2 நாளைக்கு தாங்கும். இதே மண்ணாவை வந்து நீங்க வந்து 6ஆம் நாள் எடுத்து வச்சீங்கன்னா 2 நாளைக்கு தாங்கும். அப்ப பூச்சி பிடிக்காது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு, என்னை நம்பு, தினந்தோறும் என்னை நம்பு, நான் அப்பத்தை நம்பாத, கொடுப்புனா கொடுக்க மாட்டேன் சந்தேகம் உனக்கு வேண்டாம். என்னை நீ நம்பணும், என்னைய நீ நம்பணும். அப்போதான் உனக்கு வாழ்க்கை வந்து என்ன செய்யும், கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்களேன் அடுத்தது இந்த 22. மோசே கட்டளையிட்டபடி அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே, இதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் இதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளையையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருக்கிறீர்கள். அதான் கேட்கிறாரு, கடவுளை கேட்கிறாரு. பாருங்க என்ன சொல்றாரு, 6ஆம் நாள்ல வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்த நாளைக்கு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்னும் ஆகாது. அப்படி சொன்ன பின்னாடி போய் அடுத்த நாள் போய் தேடுறாங்க. பாத்தீங்களா? அப்ப கடவுள் வார்த்தைக்கு என்ன மரியாதை, கடவுள் கட்டைகளுக்கு என்ன மரியாதை, ஒண்ணும் கிடையாது. அப்ப தேடினாங்க, தேடி பார்த்து ஒண்ணும் கிடைக்கல. அப்ப கடவுள் சொல்றாரு, என்ன எத்தனை நாளைக்கு அவங்க கிட்ட போராடுறது, எத்தனை நாளைக்கு தான் உங்ககிட்ட என்ன செய்யறது, உங்ககிட்ட வந்து போராடிட்டு நான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல என்ன நம்ம கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ,
டெய்லி என்ன செய்யணும், சூழ்நிலை பார்க்காம, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்காம கர்த்தர் மேல என்ன செய்யணுமோ கண்ணை வைக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுபடி நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில வந்து செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எப்ப பாருங்க நான் சாக போறேன் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாகத்துல வர்றப்போ 10 முறை சோதித்தார்கள் இருக்கும். என்னாக 14 15 அதிகாரத்துல வரும், 10 முறை சோதித்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரி அப்புறம் பார்த்த நான் ரெடி பண்றேன்ட்டாரு. அதே மாதிரி ஆச்சு. அவன் சொன்னாங்க யாரு எனக்கு எங்க போகல, கானானுக்கு போகல. அவன் சொன்னாங்க முறுமுறுத்த ஆட்கள், கர்த்தரை சோதித்த ஆட்கள் யாரும் எங்க போகல, கானானுக்கு போகல. சரி இது முடிஞ்சது. இந்நேரத்துல என்ன பண்ணாரு, ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. சாப்பாட்டு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. கறி பிரச்சனை ஓஞ்சது, சாப்பாட்டு பிரச்சனை ஓஞ்சது. அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க, இன்னொரு இடத்துக்கு போறாங்க. 17 வந்து 17 அதிகாரத்துக்கு 3ஆம் வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். பாருங்களேன், இவ்வளவு நன்மைகள் பெற்ற ஜனங்கள் மீண்டும் மீண்டும் வந்து அந்த அந்த எகிப்து தான் பிடிச்சிருக்கு. எகிப்தியோட வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, அந்த அடிமைத்தனத்துல பிடிச்சிருக்கு. கவனிச்சீங்களா? இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்து வாழ்ந்துட்டாங்க. அந்த சுதந்திரமான ஒரு தேசத்துக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்ல, புரியுறது இல்ல, அது விரும்புறது இல்ல. நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் அப்படிதான் இருக்காங்க, பழைய அடிமைத்தனத்திலேயே இருப்பாங்க. ஒரு ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு என்ன செய்யறது இல்ல, போக்குதல். ஏன்னா பயம். கடவுள் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நடத்துவாரோ நடத்த மாட்டாரோ, தூக்குவாரோ தூக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். பாருங்க, அங்க இருக்கிறப்போ எல்லாமே கிடைச்சது, எல்லாம் ஈஸியா இருந்தது. ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வாழணும். ஆனா விசுவாசத்தில் வாழ்றப்ப மலைகளை என்ன செய்ய முடியும், பெயர்க்க முடியும், பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஆனா இது பிடிக்கல, அடிமைத்தனத்தை வாழ்க்கை தான் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க, அடிமைத்தனத்தை வாழ்க்கை விரும்புறாங்க. சரி நான் அங்கேயே இருந்திருப்பேன், அந்த ஜாப்லயே நான் இருந்திருப்பேன், அந்த ஊர்ல நான் இருந்திருப்பேன், எதுக்கு தான் சென்னை வந்த தெரியல அப்படின்னு சொல்ற ஆட்கள் நான் பார்த்திருக்கேன். அங்கே இருந்திருப்பேன், அங்கே இருந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அப்போ நம்முடைய அந்த அந்த இருக்கிற சூழ்நிலை விட்டு வெளியே வரணும்னா, வெளியே வரணும்னா கடவுளுடைய உதவி வேணும், விசுவாசம் வேணும். அதெல்லாம் கிடைக்கிறப்ப வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், பெரிய விஷயங்கள் என்ன செய்ய முடியும், நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. அப்புறம் வந்தாங்க, வந்து என்ன பண்றாங்க, தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லி சொல்றாரு. 6 வாசங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். பாருங்க, ஜனங்க வந்து தண்ணி தண்ணின்னு சொல்றாரு. எங்கேயாவது ஒன்னாந்த இடத்துல கண்மலை மேல அடிச்சா தண்ணி வந்து பார்த்திருக்கீங்களா, அடிச்சு பார்த்திருக்கீங்களா? தேவனால கூடாத காரியம் ஒன்று. ஆமீன். உங்க வாழ்க்கையில வனாந்தார மாறி இருக்கலாம், சோர்ஸ் எது இல்லாம இருக்கலாம், சூழ்நிலை வந்து ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கலாம். அந்த அவர் என்ன பண்ற, கண்மணி மேல அவர் நிக்கிறாராமா, சொல்றாரு நான் அங்க போய் நிக்க போறேன், நீ வந்து என்ன பண்ண அடி, இப்போ உடனே உங்களுக்கு தண்ணி வரும், தண்ணி வருங்க. உங்க வனாந்தர மாதிரி வாழ்க்கை இருக்கட்டும், கண்மலை மேல அவர் நிக்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு வழியை என்ன செய்ய, பாதை உருவாக்கி கொடுப்பார். நிறைய நேரத்துல பாதை தெரியாத, திக்கு தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம். இப்படி போனா இடிக்குது, இப்படி போனா இடிக்குது. நீ கத்துக்கிட்டு வாங்க, கத்தரி முழுசா என்ன பண்ண சார்ந்திருங்க. அப்படி நீங்க சார்ந்து இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே திறக்கப்படும். எப்படிப்பட்ட வனாந்தாரம் இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை போஷிப்பார். எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்தாலும் கடவுள் உங்களை என்ன செய்வார், வழி நடத்துவார். கண்மலையில் தண்ணி வந்துச்சு. இப்படியே கடவுளை வந்து 10 முறை சோதித்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 6. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. மத்தேயு 6. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவர்களெல்லாம் அந்நியர்கள் நாடி தேடுகிறார்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார்.
இப்போ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். இவ்வளவு பிரச்சனை இதுதானே. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? சோறு இல்ல, தண்ணி இல்ல, அப்புறம் தெரியல ட்ரெஸ் கேட்ட இறைச்சி இல்ல. இதுதானே பிரச்சனை. இதுதான் சொல்றாரு இயேசுவே. என்ன சொல்றாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நாம கூட நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த நாள் என்ன பண்றது, பிள்ளைகள் பீஸ் கட்டுக்கு என்ன பண்றது, கடன் பிரச்சனை அது இருக்க இது இருக்கு, என்ன பண்றேன்னு சொல்லி என்ன செய்யுது? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதீங்க. ஏன்னா 32 வாசிங்க. அதாவது கர்த்தர் அறியாதவங்களை வந்து நாடி தேடுறாங்க. கர்த்தர் அறியாதவங்க என்ன பண்ண நாடி தேடுறாங்க? நீ என்னோட பிள்ளைகளப்பா, நீங்க என்னோட பிள்ளைகள், நீயே அப்படி இப்ப சுத்துற. நான் முன்ன போசிப்ப, நீ எங்கிட்ட வா, நான் உனக்கு என்ன செய்ய சக்கரத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். பாருங்க 20 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தரை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்க. அவருடைய நமக்கென்று வைத்திருக்கப்பட்ட சுதந்திரத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். பாருங்க அதே அதிகாரத்துல 26 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 26. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை போட்டுகிறார். அவைகளை பார்த்தும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பாத்தீங்களா? ஆகாயத்து பறவைக்கு யாருங்க சாப்பிட கொடுக்குறா? இதை நம்ம சோறு வைக்கிறது, காக்க சோறு வைக்கிறதா? ஒரு நாளைக்கு வைப்போம், டெய்லி வைக்கிறோம். பாருங்க கடவுள் வந்து எல்லாத்தையும் வழி நடத்துகிறது. காக்காய் குஞ்சுகள் ஆகாரம் கொடுக்கிறார். இந்த உயிர் வாழ்களுக்கு சகல ஜீவராசிகளுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? போஷிக்கிறார். ஆகாரத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். நிறைய நேரத்துல நமக்கு என்ன பண்றது, அடுத்த நாளைக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கை வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை வந்து கடவுள்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. சும்மா கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. கவலைப்பட்டு விசுவாசம் வேலை செய்யாது. கவலைப்படுறவங்க விசுவாசம் வேலை செய்யாதுங்க. கவலைப்படுற ஜனங்களுக்கு வந்து கண்டிப்பா விசுவாசம் வேலை செய்யாது. கவலைப்படுறதுல விட்டு என்ன செய்யுங்க? கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி கடவுளை துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நன்மைகள் நடக்கும். 27 வாசிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு குலத்தை கூட்டுவான்? கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால ஏதாவது நீங்க சாதிக்க முடியுமா? சில சொல்லுவாங்க பாரு, வீட்டுல வந்து கவலைப்பட சொல்லுவாங்க. பிள்ளைக்கு பீஸ் கொட்டணும், இந்த மனுஷனுக்கு கவலையே இல்லை சொல்றாங்க இல்லையா? வீட்டுல சொல்றாங்க இல்லையா? அந்த மனுஷன் வந்து நல்லா இருப்பாரு. சோ இது மாதிரி என்ன பண்ணுவாங்க? அக்கறை இல்லைன்னு கூட சொல்ல பிரச்சனை இல்லை, கவலை இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. 1ஆம் தேதி ஆச்சு, இன்னும் அரிசி வாங்க போல பாத்தீங்களா, இந்த மனுஷனுக்கு எதா இருக்கா, கவலை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா சொல்லி கேட்கிற ஜனங்கள் இருக்கு. அதாவது வந்து சோ இது மாதிரி என்ன பண்றாங்க? கவலை வந்து நல்லது அப்படின்னு சொல்லி விதத்துல என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. சோ அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? போஷிப்பார். எல்லா நேரத்தும் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு? போஷிப்பார். சோ இதேதான் அங்க யாத்திராகத்துல இருக்கிற விஷயத்த வந்து அப்படி இந்த இடத்துல கனெக்ட் பண்றாரு. இந்த ஜனங்கள் பாக்குறாரு பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த ஜனங்களை பண்ணது எடுத்து இதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண இந்த இடத்துல என்ன பண்ண டீச் பண்றாரு. இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண டீச் பண்றாரு. அந்த விஷயத்தை வந்து இங்க லிங்க் பண்றாரு பாருங்க. இது நல்லா வரும் பாருங்க, சூப்பரா இருக்கும். போதும். நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க. அது கவலைப்படும். எப்படியாவது கொடுக்கணுமே, இந்த ஜனங்களை போஷிக்கணுமே அப்படின்னு சொல்லி அது கவலைப்படும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாம என்ன பண்ணுங்க? நீட்டா என்ன செய்யுங்க? படுத்துங்க. அந்த நாள் கவலைப்பட்டு இருக்கட்டும், நீங்க படுத்துங்க. சரிங்களா? சோ இது வீட்டுல போயிட்டு இது வாட்சி பாருங்க. இப்ப யாத்திராங்க 16 வாட்சி பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த மத்தேயு எடுத்து வாட்சி பாருங்க. மத்தேயு வந்து 25 இருந்து கடைசி 34 வருஷம் வரைக்கும் வீட்டுக்கு வாட்சி பாருங்க. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும்.
28 வாசிங்க. நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். 28. 6:28. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ட்ரெஸ் இல்ல எனக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் இல்ல, அந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் இல்ல, இது எனக்கு கிடைக்கல, அவங்க அப்படி கட்டி அப்படி இருக்கு, இவர்கிட்ட இப்படி இருக்கு, எங்கிட்ட எனக்கு இல்ல. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கவும் இல்லை, நூற்றிடவும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையுடன் அவைகளில் ஒன்றை போலாயும் முடித்தீர்கள் இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நீங்க ட்ரெஸ் குடிச்சேன்னு எனக்கு கவலைப்படாதீங்க. ஐயோ கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, பர்த்டே வந்துருச்சு, நியூ இயர் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. விசுவாசிங்க, கடவுளை விசுவாசிங்க, நல்ல ட்ரெஸ்ஸை வந்து சேரும். கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே வராது. கவலைப்பட நிறுத்திட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சூப்பரான ட்ரெஸ் வீடு தேடி வரும். ஆமா, சாலமோனுக்கு இல்ல ட்ரெஸ் உங்களுக்கு வருங்க. சாலமோனு கூட அந்த காலத்துல என்ன செஞ்சிருப்பாரு, சாரி எடுத்துட்டு கட்டிட்டு சுத்திட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அது அந்த ராஜாக்கள் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். சோ அதை காட்டிலும் பெஸ்டான ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், தி பெஸ்டான ட்ரெஸ் கிடைக்கும். சாலமோன் ராஜா காலத்துல இன்னைக்கு நல்லா டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா வீடு தேடி வரும், பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கவலைப்படாம கடவுள் என்ன பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிங்க, முறுமுறுக்காதீங்க. மறுபடியும் சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை சோத்துறீங்க. ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர், கவலைப்படாம இருங்க. நம்ம தேவன் வந்து நம்ம விசுவாச பயிற்சி வைக்கிறப்ப அது பாஸ் ஆகணும். சரியா? எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாம முன்னேறி போங்க. பயிற்சிக்குள்ள என்ன செய்யுங்க இருக்கிறீங்க, டெய்லி டெஸ்ட் இருக்கு, டெய்லி நீ என்ன பண்ணீங்க, பாஸ் பண்ணுங்க. டெய்லி பாஸ் பண்ணி முன்னேறி போயிட்டே இருங்க. எவ்வளவு வந்தாலும் சரி நான் ஏறி முடிச்சு போயிட்டே இருங்க. சரியா? நாங்களே டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. ஸ்கூல்ல டெய்லி டெஸ்ட் எழுது காலமெல்லாம் உண்டு. 7 நாள்னு 6 நாள் டெஸ்ட் எழுதுவோம். போர் அடிக்கும், சரி வழி இல்லை, எழுதிதான் ஆகணும், பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா பாஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி டெய்லி என்ன பண்ணுங்க, நீங்களே டெஸ்ட் எழுதுங்க, டெய்லி பாஸ் பண்ணுங்க, முன்னேறி போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து இது வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். God bless you.